ஸோ ஹெட்டிங் வந்து காந்தியடிகள் வருகை. ஸோ அவரோட வருகை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1917 இருந்தே வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்குமே காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான ஒரு தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தின் 3வது கட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அரசர்கள்லாம் போர் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? 1857 புரட்சிக்கு அப்புறம் ஒரு பார்ட்டா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 1919 வரைக்கும் கிலாபத் இயக்கம் வரைக்கும் ஒரு பார்ட்டாவும், அதுக்கப்புறம் காந்தியடிகள் வருகை ஒரு பகுதியாவும் நம்ம பிரிக்கலாம். 3வது கட்டம்னு சொல்லுவோம் நம்ம இத. சரிங்களா? ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். காந்தியோட முழு பேர் பார்த்தீங்கன்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மோகன்தாஸ் காந்தி. சரிங்களா? அதாவது எம்.கே. காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1869 அக்டோபர் 2ஆம் நாள் வந்து இவர் வந்து குஜராத் மாநிலம் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா இவர் பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வெளிநாட்டுல போய் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சட்டம் வந்து பயின்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவரு 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா வந்து போறாரு. ஸோ அங்க எதுக்காக போறாருன்னா, அங்க நடந்த இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராட்டத்துல வந்து பங்கு பெற்றாரு. சரிங்களா? ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பாரு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அங்க 20 ஆண்டுகள் வந்து தம்மை வந்து ஈடுபடுத்திக் கொள்றாரு. சரிங்களா? 20 ஆண்டுகள் அங்க இருக்கிறாரு. என்ன போராட்டம்னா, இன ஒதுக்கல் கொள்கை. கருப்பு இனத்திற்கு எதிராக அங்க வந்து நடந்த போராட்டத்துக்கு வந்து இவரு முக்கியமா அங்க வந்து பங்கேற்கிறார். சரிங்களா? ஸோ அதே மாரி 1915ல ஜனவரி 9ஆம் தேதி இந்தியா வந்து திரும்புறார். ஸோ இந்த தினத்த தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் என்ன சொல்லுவாங்க? பிரவாசி பாரதிய திவாஸ். திவாஸ்னா தினம் சொல்லுவாங்க. சரிங்களா? திவாஸ்னா இந்தியில வந்து தினம். இது வந்து பிரவாசி பாரதிய திவாஸ்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லுவோம். சரிங்களா? காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து வந்த அந்த நாளை நினைவுகூரும் வகையில ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தற்போது பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ வெளிநாட்டுல இருக்க இந்தியர்களுக்கு வந்து இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பங்கு பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் இந்த தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சும்மா ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்த இந்த தினத்தை பத்தி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 1917ல இந்தியால அவுரி சாகுபடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சாம்பிரான் சத்தியாகிரகம். சொல்லுங்க. சார் ஆண்டுதோறும் கொண்டாடுறோமா? 2 ஆண்டுக்கு ஒரு முறையாங்க சார்? 2 ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்க சார். பிரவாசி பாரதி திவாஸ் வருஷம் வருஷம் வரும். நம்ம இந்திய அரசாங்கத்தின் சார்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநாடு மாரி வைப்பாங்க. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு மாநாடு வச்சு, வெளிநாட்டுல இருக்க ஒரு முக்கியமான ஒரு தலைவர இது இந்திய வம்சாவளியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, வர வச்சு பெரிய அளவுல சிறப்பிப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா வருஷம் வருஷம் அந்த தினம் வந்துட்டு தான் இருக்கும். பிரவாசி பாரதி திவாஸ்ங்கிறது. நம்ம அந்த விழாவா கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பண்ணுவோம். ஓகே. 1917ல எல்லாத்துக்கும் தெரியும். சாம்பிரான் சத்தியாகிரகம்.
சரிங்களா? இந்தியாவுல காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டம்னா இதுதான். சரிங்களா? சாம்பிரான் சத்தியாகிரகம் தான். அதுக்கப்புறம் 1918ல கேதா சத்தியாகிரகம். ஓகே. அடுத்தது காந்தியடிகளோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? ஸோ இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்திய பணியாளர் சங்கம். இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் இந்திய பணியாளர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல காந்தியடிகள் வந்து இணைஞ்சிருவார். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? திங்ஸ் மாதிரி சொல்றேன். நீங்க திங்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க டைம் கிடைக்கும்போது ஃபுல்லா அந்த நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு டீடைல் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங்க்கு நான் தனியா சொல்றேன். அந்த மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணி பழகிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? போலாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 1918ல அகமதாபாத் துணி ஆலை பணியாளர்கள் போராட்டத்திலையும் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து மேற்கொண்டிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பதக்கங்கள்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த பதக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிலாபத் இயக்கம் முடிஞ்சு ஒத்துழையாமை இயக்கத்த வந்து காந்தியடிகள் தொடங்குவார். அப்ப வந்து அந்த பதக்கங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து துறந்துருவார். சரிங்களா? இதெல்லாம் எனக்கு வேணாம். இதெல்லாம் வெளிநாட்ல ஆங்கிலேயரால் வந்து குடுக்கப்பட்ட பதக்கங்கள். இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத எல்லாத்தையும் அவர் வந்து வேணான்னு சொல்லிருவார். சரிங்களா? அது என்னென்ன பதக்கங்கள் அப்படின்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுல வந்து இருந்தபோது மனிதாபிமான பணிகளுக்காக அவருக்கு கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கம் வந்து குடுத்திருப்பாங்க. கெய்சர் இ ஹிந்த். அடுத்தது அங்கேயே அதாவது தென்னாப்பிரிக்காலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் படை அப்படின்னு அந்த ஒரு படை இருந்திருக்கும். அந்த படையில வந்து பணிபுரிந்ததற்காக ஜூலு போர் வெள்ளிப் பதக்கம் வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் 1899 டூ 1990கள்ல வரைக்கும்
போயர் போர். அந்த இதில பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கு படுக்கைன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தூக்குவாங்க. சரிங்களா? ஸோ அந்த போர்ல அடிபட்டவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தூக்கி அந்த சேவை செஞ்சதுக்காக, அவருக்கு அந்த போயர் போர் வெள்ளி பதக்கமே குடுத்தாங்க. சரிங்களா? தூக்குப்படுக்கை படைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த 3 பதக்கங்களையும் எப்பன்னா, ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும்போது எல்லாத்தையும் தொறந்துருவாரு. சரிங்களா? காந்தியடிகள் வந்து இந்த பதக்கங்கள் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தொறந்துருவாரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது நம்ம காங்கிரஸ் பத்தின மாநாடுகள்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்துல காங்கிரஸ்க்கு மாநாடு வந்து நடத்தியிருப்பாங்க. 1885ல ஆரம்பிச்ச காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமையில ஒரு தலைமையில நடக்கும் டிசம்பர் மாதம். ஸோ அந்த மாரி காந்தியடிகள் தலைமையில 1924ல பெல்காம்ல நடைபெற்ற மாநாட்டுக்கு தான் முதலாக காந்தியடிகள் தலைமையேற்றார். இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை. சரிங்களா? பெல்காம் அப்படிங்கிற இடம். சரிங்களா? காந்தியடிகள மகாத்மா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அழைத்தவர் யாருன்னா, ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி காந்தியடிகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக. ஸோ காந்தியடிகளோட சுயசரிதை. சரிங்களா? சுயசரிதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு சத்திய சோதனை. சரிங்களா? அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோபயோகிராஃபியோட நேம் வந்து சத்திய சோதனை. காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி அதாவது சுயசரிதை பேர் பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். இதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. சரிங்க. ஸோ இவ்வளோதான் காந்தியடிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? ஸோ பின்னாடி போக போக அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். காந்தியடிகள் பற்றி இது, அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் போகலாம். எழுதிட்டீங்களா சொல்லுங்க. சார் சொல்லுங்க. காந்தியடிகளை தேச தந்தைன்னு சொல்லினவங்க பேர் இருக்குமாங்க சார்? இவர் சுபாஷ் சந்திர போஸ். நோட் பண்ணிக்கோங்க. தேசத்தந்தை அல்லது தேசப்பிதா. இது யாருன்னா நேதாஜி அல்லது சுபாஷ் சந்திர போஸ்.
இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். நீங்க சொல்லலாம். குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறேன். குரூப் 1 குரூப் 2 சம்திங் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா? கொஞ்சம் வேகமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து ஒத்துழையாமை இயக்கம் போட்டுக்கோங்க. எந்த வருஷம்னா 1920 இருந்து 1922. பட் ஆக்சுவலா பர்ஃபெக்டா ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருஷம் கேட்டா 1920 மட்டும் தான் நீங்க போடணும். சரிங்களா? 1920 நீங்க 20 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஷனே வேண்டாம். சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம்னா எந்த வருஷம்னா 1920 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் எதனால ஆரம்பிக்கிறாங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில, அதுக்கப்புறம் மாண்டேகு சைன்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலைப்பாடை தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 1857 புரட்சிக்கு அப்புறம் என்னதான் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையில சொல்லியிருந்தா கூட அதுல எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? அது 1920 வரைக்குமே போயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒடுக்குறதுக்கான வேலைகளை தான் வந்து ஆங்கிலேய அரசு வந்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கான அந்த சட்டங்கள் தான் இந்த ரவுலட் சட்டம், அப்புறம் அதை பேஸ் பண்ணி நடந்த போராட்டங்களை வந்து ஒடுக்குற விதமா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா உலகப்போர்ல வந்து பங்கேற்றிருப்போம். முதல் உலகப்போர்ல வந்து பங்கேற்றிருப்போம். பட் அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, டோமினியன் அந்தஸ்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குமே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? மாண்டே சைன்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கலாம் கொண்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து நம்ம போராடணும், நம்ம முழு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த ஒத்துழையாமைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1920ல இந்த கிலாபத் மாநாடு நடந்திருக்கும். அங்கதான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க காந்தியடிகள் வந்து முடிவு செய்தார். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது ஸோ 1920ல செப்டம்பர் மாதம் ஐஎன்சியோட சிறப்பு அமர்வு, இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு அமர்வு எங்க நடைபெற்றிருக்குன்னா கல்கத்தால வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதுல ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒத்துழையாக்கம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வந்து எப்போ வழங்கப்பட்டதுன்னா 1920 செப்டம்பர் மாதம் ஐஎன்சியோட சிறப்பு அமர்வு. சரிங்களா? எப்பவுமே நடக்கிறது டிசம்பர்ல தான் நடக்கும். சரிங்களா? இது வந்து சிறப்பு அமர்வு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே வருஷம் 1920ல டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரி இவர் தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல எங்கன்னா நாக்பூர்ல ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி இங்க வழங்கி அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ இது கேட்பாங்க 1920ல காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை யாருன்னா விஜயராகவாச்சாரி. எந்த இடத்துல நடந்ததுன்னா நாக்பூர். சரிங்களா? இது வந்து சிறப்பு மாநாடு தான், சிறப்பு அமர்வு. இது வந்து மாநாடு கிடையாது. எப்பவுமே நடக்கிறது டிசம்பர்ல தான் நடக்கும். சரிங்களா?
ஸோ எல்லாத்துக்கும் சொன்னாதான் இந்த ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்டேக் சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், இது எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கட்டங்களா நடந்ததுன்னா 3 கட்டங்களா நடந்தது. சரிங்களா? அடுத்த பேஜ்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 3 கட்டங்கள். அந்த 3 கட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டங்களையும் அல்லது விருதுகளையோ பதவிகளையும் வந்து வாங்கக்கூடாது, அதை எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ காந்தியடிகள் எப்படி தனக்கு கொடுத்த பட்டங்களை எல்லாம் துறந்தார், அந்த மாதிரி பெற்ற பட்டங்கள், பதவி, விருது எல்லாத்தையும் துரத்தல். அடுத்தது 2வது கட்டம் என்னன்னா புறக்கணிப்பு. சரிங்களா? என்னன்னா வேலை நிறுத்தம், அதுக்கப்புறம் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் சட்டமன்ற நடவடிக்கை புறக்கணிப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து புறக்கணித்தல் ஒரு 2வது கட்டம். ஸோ 3வது கட்டம் என்னன்னா வரிகொடா இயக்கம். அதாவது மக்கள் வந்து ஆங்கில அரசுக்கு வரி வந்து செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த வரிகொடா இயக்கம். இந்த மாதிரி 3 கட்டங்களா நமக்கு ஒத்துழையாமை இயக்க போராட்டம் வந்து நடந்தது. வரிகொடா இயக்கம் மட்டும் எந்த வருஷம்னா 1921. சரிங்களா? ஸோ இந்த வரிகொடா இயக்கத்திற்கான தீர்மானம் எந்த மாநாட்டில் நடத்தப்பட்டதுன்னா அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? இவர் 3 கட்டங்களாக ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்தது. சரிங்களா? ஸோ ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டு இருந்த போது 1921ல இங்கிலாந்துல இருந்து வேல்ஸ் இளவரசர் வந்து வந்திருப்பார். இந்தியா வருகை வந்திருப்பாரு. ஆனா இதை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. சரிங்களா? வேல்ஸ் இளவரசரோட வருகை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணித்து இருப்பாங்க. எதனால இங்க வந்து நமக்கு ஒத்துழையாமை இயக்க போராட்டங்கள் நடந்துட்டு இருந்ததுனால. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் வரைக்குமே காந்தியடிகள் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னிட்டு நடத்துற வரைக்குமே காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு மக்களுக்கானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் வந்து அனைத்து மக்களுக்குமானது அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டதா வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கி சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அது 1922. ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிறுத்துவதற்கு காரணமா இருந்த நிகழ்வும் கூட இந்த சௌரி சௌரா நிகழ்வு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் வேணாம், இதுக்கப்புறம் நான் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து நின்றுவார். சரிங்களா? ஓகே. என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். சௌரி சௌராங்கிற இடத்துல விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பேரணியா போயிருப்பாங்க. பேரணியா போகும் பொழுது அங்க அந்த பேரணியை தடுக்கிறதுக்காக
ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்தி அதுல வந்து 2, 3 விவசாயிகள் வந்து இறந்துருவாங்க. சரிங்களா? அதனால கோவப்பட்ட அ விவசாயிகள் வந்து அங்கிருந்த காவல் நிலையத்திற்கு தீயிட்டு கொளுத்திருவாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இறந்திருப்பாங்க. சரிங்களா? 22 காவலர்கள் வந்து இறந்துருவாங்க. இதை கேள்விப்பட்ட காந்தியடிகள் அதைத் தொடர்ந்து வன்முறை வந்து எல்லா பக்கமும் பரவும். ஸோ இதை கேள்விப்பட்ட காந்தியடிகள், நான் அமைதியாக வன்முறையின்றி நடத்த நினைத்த போராட்டம் வன்முறையில வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த போராட்டத்த நான் இதோட கைவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து கைவிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சௌரி சௌரா நிகழ்வு. ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இன்னைக்கு எப்ப நடந்ததுன்னா 1922 பிப்ரவரி 5ஆம் நாள். சரிங்களா? இந்த தேதி கேட்டுட்டே இருப்பாங்க. சௌரி சௌரா பேரணி நடந்த இந்த தேதி பிப்ரவரி 5 1922. சரிங்களா? ஸோ அங்க காவலர்கள் வந்து துப்பாக்கியால சுட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் சொன்ன மாரி இந்த காவல் நிலையம் வந்து தீயிடப்பட்டது. ஆக்சுவலா விவசாயிகள் தான். சரிங்களா? விவசாயிகள் மேல தான் அந்த காவலர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. காவல் நிலையம் தீயிடப்பட்டது. கிட்டத்தட்ட 22 போலீசார் வந்து இறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் அகிம்சை வழியில நடத்த நினைத்த போராட்டம் வந்து வன்முறையில வந்து முடிந்ததாக காந்தியடிகள் கருதி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெறுவார். சரிங்களா? ஸோ திடீர்னு இந்த போராட்டத்தை வந்து ஒரு ஆக்ரோஷமா போயிட்டு இருந்த ஒரு போராட்டத்துல திடீர்னு காந்தியடிகள் வந்து திரும்ப பெற்றதாக அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ அதே மாரி இந்த காந்தியடிகளோட முடிவுக்கு ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ், சரிங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காந்தியடிகள முடிவு வந்து கடுமையாக விமர்சித்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதைத் தொடர்ந்து காந்தியடிகள் கைது செய்யப்படுவாரு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து மறுபடியும் விடுதலை செஞ்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பெல்காம் மாநாடு 1924 நடைபெற்ற அந்த பெல்காம் மாநாட்டுல காந்தியடிகள் வந்து தலைமையில இந்த பெல்காம் மாநாடு நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறம் காந்தியடிகள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த காதி அப்படிங்கிற அந்த நெசவு, காதி வந்து மேம்பாடு, அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றில வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாரி கதர் ஆடை வந்து உடுப்பதை வந்து காந்தியடிகள் வந்து கட்டாயப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் அந்த சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறம். அதெல்லாம் நமக்கு பெருசா எக்ஸாம் பேட்டர்ன்ல தேவையில்ல. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வேணா இந்த பெல்காம் மாநாடு வந்து எழுதிக்கோங்க. 1900 இது கீழ. இது கீழ பெல்காம் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். ஸோ காந்தியடிகளால் முதலாக ரொம்ப கேட்டுட்டே இருக்க கொஸ்டின். ஸோ 1924 எழுதியிருக்கோம். 1924 2024. ஏன்னா இப்போ 100 ஆண்டுகள் ஆச்சுது. சரிங்களா? அதனால இது திரும்ப திரும்ப கேட்கலாம் மேபி. இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்ப 100 ஆண்டுகள் ஆனதுனால மேபி இதையும் கொஸ்டின்ஸ்ல அக்செப்ட் பண்ணலாம். பெல்காம் காங்கிரஸ் மாநாடு 1924 காந்தியடிகள் முதலாக காங்கிரசிற்கு தலைமை வகித்த மாநாடு. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், அதைத் தொடர்ந்து சௌரி சௌரா அப்படிங்கிற நிகழ்வு. ஸோ அடுத்தது ஹெட்டிங் வந்து சுயராஜ்ய கட்சி. 1923 to 1926.
இந்த சுதந்திர போராட்டத்துல சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய டைம் வந்திருக்கு. சரிங்களா? காந்தியடிகள் வந்து இது என்ன அப்படி சுயராஜ்ய கட்சி என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள பாயிண்ட்ஸ் போயிடலாம். காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கைவிடுறாரு. ஸோ அந்த டைம்ல காந்தியடிகளும் என்ன பண்றாருன்னா சுதந்திர போராட்டத்துல பெருசா ஈடுபடல. நான் சொன்ன மாதிரி அந்த கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து தன்னுடைய பாதையை வந்து மாத்திக்கிறாரு. ஏன்னா காந்தியடிகளும் கைது செய்யப்பட்டார் 1924. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சுயராஜ்ய கட்சி வந்து யாராருன்னா மோதிலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு, அதுக்கப்புறம் சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சித்ரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லி கூட இந்த சிஆர் தாஸ், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதாவது காங்கிரஸ்ல வந்து நம்ம ஒத்துழையாமை இயக்கம் வந்து 3 கட்டங்களா நடந்ததுன்னு சொன்னோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது கட்டத்துல சட்டமன்ற புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னோம். ஆனா சுயராஜ்ய கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து சட்டமன்றத்தை புறக்கணிச்சா அது வந்து ஆங்கிலேயரோட அந்த சட்டம் இயற்றி இன்னுமே அவங்களுடைய கையை வந்து உயர்த்திரும். அதனால நம்ம சட்டமன்றத்துக்குள் போய் புறக்கணிக்கலாம். சட்டமன்றத்தை புறக்கணிக்க வேணாம். சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போட்டியிட்டு உள்ள போய் அவங்க கொண்டு வர சட்டங்களை எதிர்த்து நம்ம வந்து புறக்கணிப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த சிஆர் தாஸும் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பாவான மோதிலால் நேருவும் முடிவு பண்ணி தான் இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றம் விரும்புவோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒத்துழையாமை இயக்கத்துல சொன்ன அந்த 2வது விஷயத்த வேணாம்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புறதுனால இவங்க வந்து மாற்றம் விரும்புவோர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து சுயராஜ்ய கட்சி எடுத்துட்டு போய் அடுத்தடுத்த கட்டங்கள்ல போராட்டத்தை வந்து மக்களை வந்து ஈடுபடுத்துவாங்க. சரிங்களா? அதான் சுயராஜ்ய கட்சியோட ஓவர்வியூ. நம்ம உள்ள பாயிண்ட்ஸ் என்னன்னு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் வந்து கைவிடப்பட்டதை தொடர்ந்து தேசிய இயக்கம் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு சரியான தலைமை இல்லை. அதனால சிஆர் தாஸ், அதாவது இவரோட பேரு சித்ரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு, இவங்க 2 பேர் தான் கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் தான் இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில் இருந்து கொண்டே சட்டமன்ற புறக்கணிப்பு செய்ய வேண்டாம். சட்டமன்றத்துக்கு உள்ள போய் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டாம், ஒத்துழையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தீர்மானம் வந்து இவங்க வந்து ஆக்சுவலா இவங்க 2 பேருமே காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். ஸோ காங்கிரஸ்குள்ள சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போய் இந்த மாதிரி பண்ணலாம், சட்டமன்ற புறக்கணிப்பு வேணா, சட்டமன்றத்துல இருந்தே அரசுக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. பட் அதை ஏத்துக்க மாட்டாங்க காங்கிரஸ். சரிங்களா? ஸோ அப்ப வந்து இந்த 1922ல ஐஎன்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாரு யாருன்னா சிஆர் தாஸ் தான். சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தேசப்பந்துன்னு சொல்லுவாங்க. தேசப்பந்து சிஆர் தாஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இவர் தலைமை. சரிங்களா? இந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவர் சொல்லுவாரு, அதாவது சட்டமன்றத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிற சொல்லுவாரு. பட் இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்க. சரிங்களா? அப்ப காங்கிரஸ்ல இருந்த முக்கியமான தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால சிஆர் தாஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து 1923ல சுயராஜ்ய கட்சி வந்து தொடங்குவார்.
ஸோ இவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றம் விரும்பியோர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாற்றம் விரும்பியோர், மாற்றம் விரும்பாதோர் அப்படின்னு சொல்லி 2ஆ சொல்லுவாங்க. இவங்கள வந்து மாற்றம் விரும்பியோர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ல ஆப்ஷன்ல நமக்கு சுயராட்சி கட்சி ஆரம்பிச்சது யாரு? சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு அந்த மாதிரி குடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா சி.ஆர். தாஸ் மட்டும் தான் போடணும். சரிங்களா? 2 பேரும் இணைந்து ஆரம்பிச்சாலும், அதுல முக்கிய தலைவரா இவர் செயல்பட்டிருப்பார். சரிங்களா? இவர் தான் வந்து தலைவராக செயல்பட்டிருப்பார். அதனால சி.ஆர். தாஸ் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது 1923 ஜனவரி 1ஆம் நாள் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது. ஸோ நான் சொன்ன மாதிரி சி.ஆர். தாஸ் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. மோதிலால் நேரு வந்து பாத்தீங்கன்னா அதன் செயலராக, கட்சி செயலராக செயல்பட்டிருப்பார். சரிங்களா? ஸோ 1923ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக சுயராட்சி கட்சி வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் அக்டோபர் அறிக்கை சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பெருசா எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க வேணாம். அக்டோபர் அறிக்கை. தேர்தல் பற்றி தேர்தலை வெளியிடுறதை பத்தி தான் சொல்றதா அந்த அக்டோபர் அறிக்கைன்னு சொல்றோம். சரிங்களா? தேர்தல் அறிக்கையை நம்ம அக்டோபர் அறிக்கைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டில இருந்து சுயராஜ்ய கட்சி சார்பா முக்கியமான தலைவரா செயல்பட்டவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு 1923ல மத்திய சட்டப்பேரவைக்கு வந்து நடந்த தேர்தலில் சுயராட்சி கட்சி கிட்டத்தட்ட 42 இடங்களை வந்து கைப்பற்றி இது பண்றாங்க. சரிங்களா? முக்கிய எதிர்க்கட்சியாகவும் மக்கள் விரோத சட்டங்கள் வந்து நிறைவேற்றுவதை வந்து தடுக்கிறதுக்கும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளையும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள இருந்து செய்யறாங்க. சரிங்களா? ஓகே. அந்த மத்திய சட்டமன்றத்துல கட்சி தலைவராக யார் செயல்பட்டார்னா மோதிலால் நேரு தான் செயல்பட்டிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சிறையில இருந்திருப்பாரு. ஏரவாடா சிறையில இருந்திருப்பாரு. அவருடைய உடல்நல குறைவுனால அவரை வந்து கண்டிப்பா விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மோதிலால் நேரு சட்டமன்றத்துக்குள்ள தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் முக்கியமா செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸாம்பிள் பெருசா இல்லை. சரிங்களா? ஸோ அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அன்னைக்கே என்ன பண்ணியிருப்பாங்க காந்தியடிகள் வந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? தீர்மானம் வந்து யார் கொண்டு வர்றாருன்னா மோதிலால் நேரு. யார் வந்து காந்தியடிகள் வந்து விடுதலைக்காக. ஸோ அதுக்கப்புறம் 1925ல சி.ஆர். தாஸ் வந்து இறந்துருவாரு. அதனால கட்சி வந்து பெருசாக வளர்ச்சி இல்லாதனால 1925க்கு அப்புறம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சிக்கு உள்ளாகும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஸோ சுயராஜ்ய கட்சி பத்தி காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா சட்டமன்றத்திற்குள் இவர்கள் வந்து செல்லாமல் ஒதுங்கி இருந்தால் மக்களிடையே சோர்வு அதிகரித்ததோடு அரசாங்கத்தின் கரத்தையும் அது வந்து பலப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சுயராஜ்ய கட்சி வந்து புகழ்ந்திருப்பார். சரிங்களா?
மக்களிடையே சோர்வு மேலும் அரசாங்கத்தின் கருத்தையும் அது பலப்படுத்தி இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது சைமன் குழு. சரிங்களா, அது எல்லாத்துக்கும் தெரியும். சைமன் குழு அமைப்பதற்கு சுயராஜ்ய கட்சி தான் உடனடி காரணமா இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த ஹெட்டிங் சைமன் குழு தான். ஆயிரத்தி 1927 இருந்து 1928 வரைக்கும். ஓகேங்களா, சைமன் குழு அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தா சுயராஜ்ய கட்சி தான். சரிங்களா, சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு இவங்க தனியா வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போய் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா, சைமன் குழுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இவங்க கொண்டு வந்த சட்டங்கள். சரிங்களா, அதாவது இந்த மாண்டே சென்சோர் சீர்திருத்தம், அதுக்கப்புறம் ரவுலட் சட்டம், இதை பத்திலாம் ஆராய்ச்சி செய்வதற்காக, இதெல்லாம் எப்படி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஆய்வு செய்வதற்காக சர் ஜான் சைமன். சரிங்களா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன், அதனால சைமன் குழு சொல்றாங்க. சர் ஜான் சைமன் தலைமையில ஒரு கொண்ட குழு வந்து வராங்க. சரிங்களா, இந்தியாவுக்கு வந்து வராங்க. ஸோ அதை வந்து அதுல வந்து ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லாதனால இங்க நம்ம காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா புறக்கணிப்பு செய்யறாங்க. சைமன் குழு வேணாம், எங்களுக்கு வந்து இந்தியர்களால் அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வேணும்னு சொல்லிட்டு புறக்கணிப்பு செய்யறாங்க. ஸோ அந்த நடைபெற்ற போராட்டம் தான் சைமன் குழுன்னு சொல்றாங்க. சரிங்களா, டீட்டெயிலா பார்த்துக்கலாம்னுட்டு. ஸோ 1919 சட்டம் எந்த அளவுக்கு பயன்பட்டது என்று ஆய்வு செய்ய சர் ஜான் சைமன் தலைமையில குழு வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா, அதனால இதுக்கு பேரு சைமன் குழுன்னு சொல்றோம். அடுத்தது, ஸோ அந்த டைம்ல அந்த சைமன் குழு அமைக்கும் பொழுது மோதிலால் நேரு வந்து இங்கிலாந்துல இருந்திருப்பாங்க. இதை வந்து கண் துடைப்புன்னு சொல்லியிருப்பார். கண் துடைப்புன்னு யாரு விமர்சித்தார்னா மோதிலால் நேரு. ஆயிரத்தி 1927 இந்த சைமன் குழு புறக்கணிப்பு தொடர்பாக ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு சென்னையில வந்து நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ இந்த இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா எம்.ஏ. அன்சாரி. எம்.ஏ. அன்சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. 1927 சைமன் குழு புறக்கணிப்புக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா எம்.ஏ. அன்சாரி. ஸோ அடுத்தது
இந்த சைமன் குழு எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 1928 பிப்ரவரி 3ஆம் நாள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அமைத்தது என்னமோ 1927 இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தது 1928 தான். ஸோ இது கேட்டுட்டே இருப்பாங்க, சைமன் குழு எப்பொழுது இந்தியா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? 1928. ஸோ அப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்சது சைமனே திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி அந்த முழக்கம் வந்து சைமனே திரும்பி செல் அப்படிங்கிற அந்த முழக்கம் வந்து முன்வைக்கப்படுது. இந்த சைமன் குழு எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து போராட்டங்கள் வந்து நடக்குது. சரிங்களா? இதுக்காக சென்னையிலையும் வந்து கலவரம் நடக்குது. அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தில் ஈடுபட்ட சில பேர் வந்து இறந்துருப்பாங்க. அவங்கள வந்து பார்ப்பதற்காக டி. பிரகாசம் அப்படிங்கிறவரு வந்திருப்பாரு. சரிங்களா? அவர் வந்து தடுத்து நிறுத்தப்படுவாரு. தியாகிகள் வந்து உடலை வந்து பார்க்கும்போது தடுத்து நிறுத்தப்படுவாரு. ஓகே, அடுத்தது எழுதிட்டீங்கன்னா சொல்ல அடுத்தது போகலாம். ஸோ அந்த தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய என்னை வந்து சுடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்பை தீரமாக காட்டினான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால அவர் வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேசரி அப்படின்னா சிங்கம் சொல்லுவோம்ல, ஆமா, ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யாருன்னா டி. பிரகாசம். இந்த உடலை காண மறுத்ததுனால என்னை சுடுங்கன்னு சொல்லிட்டு தீரத்தோடு தன் மார்பை வந்து முன்னாடி வந்து துப்பாக்கி முன்னாடி காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அவர் வந்து ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுறாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் லாகூரில் நடந்த சைமன் எதிர்ப்பு போராட்டத்துல லாலா லஜபதி ராய் இவர் வந்து பஞ்சாப் சிங்கம் சொல்லுவாங்க. ஆந்திர சிங்கம், ஆந்திர கேசரினா ஆந்திர சிங்கம். இவர் வந்து பஞ்சாப் சிங்கம். லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா தடியடி நடத்தி அதனால இந்த லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுவார். சரிங்களா? லாகூர் நுழைந்த அந்த சைமன் எதிர்ப்பு போராட்டத்துல தடியடி போராட்டத்துல வந்து இவர் வந்து தாக்கப்படுவார். சரிங்களா? ஸோ இவரை தாக்குன அந்த காவலர் பேர் என்னன்னா, போலீஸ் அதிகாரி பேரு சாண்ட்ரஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பல எதிர்ப்புக்கு அப்புறம் சைமன் குழு வந்து திரும்ப போயிடுவாங்க. சரிங்களா? பிரச்சனை இல்லை. அந்த சாண்ட்ரஸ் வந்து கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா 2வது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பகத்சிங் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களை வந்து கொலை செஞ்சிருப்பாங்க. ஸோ அது வந்து 2வது லாகூர் சதி வழக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பகத்சிங் மற்றும் அவர் நண்பர்கள் சாண்ட்ரஸ் கொலை வழக்கு. ஸோ இவரை அடிச்சு கொண்டதுனால இவங்க பகத்சிங் அவங்க நண்பர்கள் வந்து இவங்களை வந்து கொண்டிருப்பாங்க. அதனால சாண்ட்ரஸ் கொலை வழக்குக்காக, அதாவது 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக இவங்களுக்கு பகத்சிங் அவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதோட சைமன் குழு போராட்டம் முடியுது. சரிங்களா? ஸோ அடுத்தது நேரு அறிக்கை. நேரு அறிக்கை வந்து 1928.
நேரு அறிக்கையில முக்கியமா வருஷம் குரூப் 4 லெவல்ல கேட்பாங்க. வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இது என்ன அப்படின்னா, நேரு அறிக்கைனா என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா நேரு அறிக்கை யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, எழுதப்பட்டதுன்னா மோதிலால் நேரு. இது எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். மோதிலால் நேரு ஒண்ணு ஜவஹர்லால் நேரு நம்ம போட்டுருவோம். ஸோ அதனால மோதிலால் நேரு அவர் தான் வந்து இந்த நேரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, சைமன் குழு வராங்கல்ல, சைமன் குழு இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த நிராகரிப்பை வந்து இந்திய விவகார செயலரான பீர்க்கன் ஹாட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சிக்கிறாரு. உங்ககிட்ட நாங்க வந்து நிறைய டைம் வந்து ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொடுங்க, அதுக்கான கூறுகள்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, நீ உங்களாலையும் தர முடியல. நாங்க ஒரு குழு அனுப்பிச்சா அந்த குழுவை நீங்க வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறார். இதை வந்து சவாலா எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோதிலால் நேரு வந்து எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை தான் இந்த நேரு அறிக்கைன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். இதை பத்தி நமக்கு பெருசா தேவையில்லை. சரிங்களா? இதுதான் அதை வந்து காந்தியடிகள் வந்து வரவேற்றிருப்பாரு. காங்கிரஸும் அதை ஏத்துப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏற்கல. ஏன் ஏற்கல அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டோமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து நேரு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டோமினியன் அந்தஸ்து எங்களுக்கு வந்து உடனடியா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஜவஹர்லால் நேருவும் சரி, சுபாஷ் சந்திர போஸும் சரி ரொம்ப அப்ப வந்து இருந்த யங்ஸ்டர்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இனிமேல் வந்து டோமினியன் அந்தஸ்து வேண்டாம். அதாவது ஆங்கிலேய அரசுக்கு கீழே செயல்படுற இந்தியா இனிமேல் வேண்டாம். முழு சுதந்திரம் அடைந்த நாடாக இந்தியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சொல்றாங்க. ஸோ அந்த நேரு அறிக்கையில டோமினியன் அந்தஸ்துங்கிற வார்த்தை இடம்பெற்றதுனால ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் அந்த நேரு அறிக்கையை ஏற்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் இங்க முக்கியமா. ஓகே, என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலா இது 10 பேர் கொண்ட குழு. சரிங்களா? குழு தான் இதை உருவாக்குறாங்க. சரிங்களா? 1928 ஆகஸ்ட் மாதம் வெளியிடுறாங்க நேரு அறிக்கை. சரிங்களா? அதுல வந்து காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாருன்னா இதை இந்தியர்களின் அறிவுபூர்வமான விளைவுகளை பூர்த்தி செய்வதாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? காந்தியடிகள் இந்த நேரு அறிக்கையை பத்தி சொல்றாரு. சரிங்களா? காங்கிரசும் இதனை ஏற்றுக்கொண்டது. நெக்ஸ்ட் பேஜ். ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாங்க? ஏற்கல. சரிங்களா? காரணம் அதுல இருந்த டோமினியன் அந்தஸ்துங்கிற வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா முழு சுதந்திரம் வேணும்னு சொல்றாங்க. யார் யாரு? இவங்க 2 பேரும். கோரிக்கை வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோரிக்கையை முன் வச்சு 1928ல நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல எங்க நடந்ததுன்னா கொல்கத்தால. மாநாட்டுல வந்து முன்வைக்கிறாரு யாரு?
இந்த மோதிலால் நேரு தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல இக்கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் மாநாடு கல்கத்தால நடந்தது. தலைமை யாருன்னா மோதிலால் நேரு தான். ஆனா சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாநாட்டுல முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நீங்க போராடணும், டோமினி அந்தஸ்துக்காக போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொண்டு வராங்க, தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த டைம்ல காந்தியடிகள் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ்குள்ள மறுபடியும் ஒரு பிளவு ஏற்படும். எப்படி நம்ம சூரத் பிளவுன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். அதாவது தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லி இரண்டாக காங்கிரஸ் வந்து உடைந்ததோ அதே மாதிரி இந்த டைம்லயும் காங்கிரஸ் உடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நினைக்கிறார். ஸோ அதனால அப்ப இருந்த இளம் தலைவர்களை சமாதானப்படுத்துற விதமாக என்ன பண்றாருன்னா, ஒரு வருஷம் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆங்கிலேய அரசுக்கு ஒரு வருஷம் பார்க்கலாம். 1929 டிசம்பர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள டோமினியன் அந்தஸ்து வழங்கல, ஆங்கிலேய அரசு வந்து வழங்கலைன்னா நம்ம அதுக்கப்புறம் முழு சுதந்திரத்துக்காக போராடலாம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்றாரு. அப்ப அந்த கட் ஆஃப் டேட் எப்ப சொல்றாருன்னா 1929 டிசம்பர் 31 வரை எதிர்பார்க்கறாங்க. எதுக்காக? டோமினியன் அந்தஸ்துக்காக. சரிங்களா? அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்றாரு. ஸோ இந்த தேதிக்குள்ள ஆங்கிலேய அரசு வந்து நமக்கு வழங்கலை, டோமினியன் அந்தஸ்து வழங்கலைன்னா நம்ம அதுக்கப்புறம் 1930 ஜனவரியில இருந்து முழு சுதந்திரத்துக்காகவே போராடுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு சமாதானப்படுத்துறாரு காந்தியடிகள். இதையும் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. யாரு? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 1929 இந்த டிசம்பர் மாதம் காங்கிரஸ் நடக்கும்ல, டிசம்பர் மாதம் வந்து ஐஎன்சி மாநாடு நடக்கும்ல, அதுக்கு ஜவஹர்லால் நேருவே தலைமை வகிக்கட்டும் என யார் அறிவிக்கிறார்னா, இந்த 1928 காங்கிரஸ் மாநாட்டுல தலைவரா இருந்த மோதிலால் நேரு அறிவிச்சார். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு நேரு அறிக்கை பத்தி அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ நேரு அறிக்கையில் நிறைய சொல்லியிருப்பாங்க, நம்ம அந்த அளவுக்கு தேவையில்லை. சரிங்களா? நேரு அறிக்கையில் அதை என்ன சொல்றாங்கிறத நம்ம ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ல பெருசாக நமக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் நீங்க போகும்போது அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ இந்த நேரு அறிக்கையை முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஹெட்டிங் வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. அந்த 1 இயர் கழிச்சு 1929 நடக்குது. ஸோ அந்த நேரு அறிக்கைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றாக முஸ்லீம் லீக், நாம் சொன்னேன்ல முஸ்லீம் லீக் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, நேரு அறிக்கை வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முகமது அலி ஜின்னா வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு 14 அம்ச கோரிக்கை வந்து வெளியிட்டு இருப்பார். சரிங்களா? அந்த 14 அம்ச கோரிக்கை அதுல என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது முஸ்லீம்களுக்கு தனியா ஒரு பகுதியை வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த மத்திய சட்டமன்றத்துல 33% இடஒதுக்கீட வந்து முஸ்லிம்களுக்கு வழங்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் எழுதிக்கோங்க இங்க. ஜின்னாவின் 14 அம்ச திட்டம். ஸோ இதுவும் 1928ல தான். சரிங்களா? ஸோ இந்த ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா 14 அம்ச திட்டத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இது காங்கிரஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நேரு அறிக்கைய முஸ்லீம் லீக் ஏத்துக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீக் கொடுத்த அந்த 14 அம்ச திட்டத்த காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இதனால ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக எவ்வளவோ பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிரிஞ்சுருவாங்க. இந்து முஸ்லீம் வந்து பிரிஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஜின்னாவும் நெறைய முயற்சிகள் வந்து செய்றாரு. பட் ஆனா அவரு என்ன முயற்சி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா பலனற்று போகுது. இதனால ஜின்னா வந்து இனிமேல் நான் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக செயல்பட மாட்டேன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இனிமேல் தனி நாடு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து போயிடுறாரு ஜின்னா. சரிங்களா? அதனால இந்த 14 திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஜின்னாவோடது. சரிங்களா? அது மட்டும் எந்த வருஷம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல. ஸோ லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இதுல ஆங்கில அரசு இந்த ஜின்னாவின் திட்டம், நேரு அறிக்கை இந்த 2த்தையும் நிராகரிச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆல்ரெடி சொன்ன மாரி 1929ல யார் தலைமையில் நடக்குதுன்னா, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? நேரு தலைமையில இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்குது. ஸோ இந்த காங்கிரஸ் மாநாட்டுல இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்கிற வரைக்குமே என்ன பண்றாங்க? நமக்கு டொமினியன் அந்தஸ்து குடுக்கல. சரிங்களா? ஸோ அத பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ராம்சே மெக்டொனால்டு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர். சரிங்களா? தொழிலாளர் கட்சியை சார்ந்த இங்கிலாந்து பிரதமர். உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறார். என்னன்னா, டொமினியன் அந்தஸ்து உங்களுக்கு வந்து தரோம், உருவாக்க போறோம். அறிக்கை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அறிக்கை வந்து எப்பன்னா 1929ல மே மாதம் வெளியிடுறாரு. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியா இருக்குது. அதனால காங்கிரஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு இங்கிலாந்துல நடக்கிற வட்டமேசை மாநாட்டுக்கு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். அழைப்பு விடுத்து அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு, ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா டெல்லி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. எப்பன்னா 1929 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. சரிங்களா? ஸோ கடைசியாக காந்தியடிகளும் இர்வின் பிரபுவை சந்தித்து சந்தித்து 1929 டிசம்பர் 23ஆம் நாள் சந்தித்து டொமினியன் அந்தஸ்தை வந்து வழங்குவதை அடிப்படையாக கொண்டு வட்டமேசை மாநாட சீக்கிரமா கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாரு. சரிங்களா? கூட்டணும்னு சொல்றாரு. ஆனால் அந்த எந்த ஒரு உறுதிமொழியும் இர்வின் வந்து வழங்கல.
சரிங்களா? அதனால நம்ம குடுத்த அந்த கட் ஆஃப் டேட் வந்து முடிஞ்சிரும். டிசம்பரோட நமக்கு வந்து ஆல்ரெடி போன வருஷமே என்ன சொல்லியிருப்பாங்க, காந்தியடிகள் தான் சொன்னாரு. 1929 டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள டோமினியன் அந்தஸ்து குடுக்கலைன்னா, நம்ம முழு சுதந்திரத்துக்காக போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழிய குடுத்திருப்பாரு. ஸோ அந்த உறுதிமொழிக்கான தேதியும் வந்துரும். அதனால 1929 டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் ராவி நதிக்கரை. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இத்தன பேர் கேட்கிறது. சரிங்களா? ராவி நதிக்கரையில மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. யார் ஏற்றுனாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து ஏற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதனைத் தொடர்ந்து நெக்ஸ்ட் பேஜ் போலாம். இதனைத் சார் தொடர்ந்து சொல்லுங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26ஆம் நாள் விடுதலை நாளாக அல்லது பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அந்த ஜனவரி 26 நினைவுகூரும் வகையில தான் நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஹிஸ்டரியில ஜனவரி 26 வந்து 1930லயே நம்ம என்ன விடுதலை நாளாக கொண்டாடி இருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம சொன்னோம் 1929 டிசம்பர் 31 ஆங்கிலேயருக்கு நம்ம கொடுத்திருந்த அந்த காலம் வந்து முடிவுக்கு வந்துருது. அதன் அடிப்படையில் 1930 டிசம்பர் 31 கொடியேத்துறாங்க. 1929 டிசம்பர் 31 கொடியேத்துறாங்க. 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக சுதந்திர பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இதை நினைவுகூரும் வகையில தான் 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு அல்லது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதான் வந்து லாகூர் காங்கிரஸ் அதை பத்தின அந்த விஷயங்கள்லாம். ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு மட்டும் பார்த்துடலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம். சால்ட் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் ரெண்டும் ஒண்ணுதான். 1930. ஸோ ஆங்கில அரசு அன்றாட மக்கள் பயன்படுத்தும் உப்பின் மீது வரி போடுறாங்க. அதுக்கு காந்தியடிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் வந்து தொடங்குறாரு. சரிங்களா? ஸோ 1930 மார்ச் 12 78 தொண்டர்களுடன் சமர்பதி ஆசிரமத்துல இருந்து தண்டி யாத்திரை, தண்டி யாத்திரைன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு, தொடக்கம். சரிங்களா? காந்தியடிகளுக்கு அப்ப கிட்டத்தட்ட வயது 61 வயது. 24 நாட்கள் பயணம் மேற்கொண்டு, சரிங்களா, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அல்லது 241 மைல் பயணம் மேற்கொண்டு நடந்தே
1930 ஏப்ரல் 6ஆம் நாள் காலையில தண்டியில போய் என்ன பண்றாருன்னா, உப்ப வந்து கையில எடுக்குறாரு. சரிங்களா? உப்பு சட்டத்தை வந்து மீறுறாரு. ஸோ, அந்த மாரி காந்தியடிகள் வந்து எங்கெங்கெல்லாம் போறாரோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல மக்கள் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ, அத பாதம் பட்ட இடமெல்லாம் போராட்ட பொறி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி இவர பத்தி நேரு சொல்றாரு. நெக்ஸ்ட் பேஜ். சார் ஒரு நிமிஷங்க சார். ஓகே. தம்புராவே போர் முரசாகவும், பக்தி பாடலே யுத்த கீதமாகவும் இருந்ததுன்னு சொல்லி ஜே.பி. கிருபாலனியும் 1930 ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தேசிய வாரம். அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல வேதாரண்யம், தஞ்சை வேதாரண்யம் சத்தியாகிரகம் ராஜாஜியும், சூரத் தர்சனா உப்பு மண்டியில சரோஜினி நாயுடு அவர்களும் இதெல்லாம் தலைமை தாங்கினவங்க யாரெல்லாம்? வடமேற்கு எல்லையில கான் அப்துல் காபர் கான், இவர் எல்லை காந்தி அப்படின்னு இவரை சொல்லுவோம். சரிங்களா? போலாங்க சார். ஓகே. அடுத்து 9வது என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல நடந்திருக்கும். ஒண்ணு வேதாரண்யம், இன்னொன்னு சென்னை மெரினால. அங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி. பிரகாசம், அதான் நம்ம ஆந்திர கேஸ்ன்னு சொன்னோம்ல. பிரகாசம், அதுக்கப்புறம் கே. நாகேஸ்வர ராவ், இவங்க தலைமையில வந்து இங்க வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த போராட்டத்தை வந்து அடக்க காந்தியடிகள் வந்து கைது செய்யப்படுறாரு. சரிங்களா? ஸோ ஏரவாடா சிறையில வந்து அடைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க இந்த போராட்டத்தினால. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த போராட்டம் வந்து போகுது. ஒரு மக்கள் இயக்கமாக பெரிய அளவில் நடைபெற்ற போராட்டமாக உப்பு சத்தியாகிரகம் வந்து வரலாற்றில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல வட்டமேசை மாநாடுகள் அதெல்லாம் நடக்கும். வட்டமேசை மாநாடுலாம் நமக்கு வந்து நடந்திருக்கும். சரிங்களா? வட்டமேசை மாநாட்டுக்கு காந்தியடிகள் வந்து போயிருப்பாரு. 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும். இங்கிலாந்துல நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 1930 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 17 ஆண்டுகள் இருக்கு நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு. அந்த 17 ஆண்டுகள்ல இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதில் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியாகிரகங்கள்லாம் இருக்கும். தனிநபர் சத்தியாகிரகம், அப்புறம் இவங்க பாகிஸ்தான் கோரிக்கை, தனிநாடு கோரிக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க முஸ்லீம் லீக்கு. அதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட்